என்ன பட்டு புதுசாக இருக்குது? ஆமாம், புதுசாக காட் வாங்கியிருக்கோம். லைக் நாங்கள் இங்கே பெங்களூர்லேயே பக்கத்தில் உடன் லைக் டீக்குட் ஃபர்னிச்சர்ஸ் போய் பார்த்தோம். ஆனால் காஸ்ட் வந்து எல்லாமே ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அதனால எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்து இந்த சேம் காட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா பொள்ளாச்சி தானே, ஸோ அதுக்கு பக்கத்தில் பாலக்காடு கேரளாவில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் கம்மியாக இருக்குன்றதுனால அங்கே தெரிஞ்சவங்க மூலிமா ஒரு ஷோரூமில் பேசி கொஞ்சம் நல்ல விலைக்கு நல்ல டீலாகவே இது பண்ணோம். ஸோ இதே காட் வந்து எங்கள் ஊரில் வாங்கினோம். ஸோ அதே ஃபினிஷ் அதே இது வேணும்னு சொல்லி வாங்கியாச்சு. ஏன்னா எனக்கு வந்து எந்த வித இந்த ஹோல்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவே ப்ளைன் ஃபினிஷ் தான் வேணும்னு நினச்சேன். ஏன்னா இங்கே நிறைய டஸ்ட் வரனால போய் அதுக்குள்ளே அக்காமடேட் ஆகிக்கும், க்ளீன் பண்ணுறது டிஃபிகல்ட்டு. இவங்க வந்து இங்கே வந்து அவங்களே டெலிவர் பண்ணி அவங்க ஆளுகளே வந்து ஃபிட் பண்ணியும் கொடுத்தாங்க, நீட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எந்த வித டேமேஜுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே காட் நம்ம இங்கே வந்து போய் கேட்டால் கிங் சைஸ் காட் வந்து ஃபார் ஷியோர் வந்து எவ்வளோ சொல்லுவாங்க, 55+ சொல்லுவாங்க. இது வந்து 37,500. ரொம்ப நீட்டாக இருக்குங்க. லைக் எந்த வித டேமேஜஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 20 years வாரண்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ்னால் அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த பெட்டு வாங்கணுங்கிறது என்னோடய ட்ரீமோ அதே மாதிரி இந்த காட் வாங்கணுங்கிறது என்னோடய ட்ரீம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து 1 BHK தான். இங்கே வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், அதனால எதுவுமே வாங்கவே முடியாது. இந்த மாதிரி வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. இப்போ நிறைவேறினதில் ரொம்ப ஹாப்பி. இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். சரி, இருந்தாலும் நம்ம இதுக்கு மேலே பெருசாக வேணும் பொருளெல்லாம் இது நம்ம போட போகிறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு சரி ஓகே நம்ம பெருசாகவே போயிடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். சரி நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பெருசாக வாங்கலாம்னு சொல்லி என் ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்க. ஆமாம், ஒய்ஃப் ஆசைப்பட்டு எல்லாமே நிறைவேற்றிறாங்க. அவங்க ஆசைப்பட்டுட்டாங்க. சரி அதுக்கு மேலே என்ன பண்ணேன், நமக்கு என்ன. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. லைக் சிம்பிளாக கிளாஸாக மோல்டட் டைப்பில் சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் ஒன்றே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இது நல்லா வெயிட்டாக இருக்குது. அதுவே ஒரு ப்ளஸ்ஸு ட்ராபேக்குன்னு தான். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம். இப்போ பெங்களூரில் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கோம். ஆனால் ஷிஃப்ட் பண்ணுறதெல்லாம் பெரிய டாஸ்க்காக இருக்குங்கிறது எனக்கு இப்போவே தெரியுது. ஏன் ஸ்டோரேஜ் இல்லாமல் எடுத்தேன்னா கீழே கண்டிப்பாக டஸ்ட்டை ரொம்ப அக்குமுலேட் ஆகும். அதனால் வந்து கீழே ஸ்வீப் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்க மாதிரி தான் வாங்கினோம். ப்ளஸ் நான் நிறையா ஜாமான்களும் சேர்த்துற ஐடியா கிடையாது. ஸ்டோரேஜ் இருந்தால் கண்டிப்பாக சேர்ப்போம், அந்த ஒரு ரீசனுக்காகவும்.